போய் ரெடியாகு, போய் ரெடியாகு அப்படின்னு பேசணும். கோ அண்ட் கெட் ரெடி அப்படின்னு பேசலாம். கோ அண்ட் கெட் ரெடி. இந்த கோ அண்ட் கெட் அப்படிங்கிறத கோ அண்ட் கெட் அப்படின்னு உச்சரிங்க. சரிங்களா? கோ அண்ட் கெட் ரெடி, போய் ரெடியாகு ஆச்சுங்களா? சரி, இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது, இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பேசணும். எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நோபடி ஷுட் நோ அபவுட் திஸ் அப்படின்னு பேசலாம். இந்த நோபடி அப்படின்றதே ஒரு நெகட்டிவ் வேர்டு தான், அதனால இந்த ஷுட் நாட், இந்த நாட்டுன்ற வார்த்தையை சேர்த்துக்க தேவை கிடையாது இந்த வாக்கியத்தில். சரிங்களா? ஏன் நோபடி அப்படின்றதே ஒரு நெகட்டிவ் வேர்டு தான். சரி, நோபடி ஷுட் நோ அபவுட் திஸ், இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது ஆச்சுங்களா? சரி, பேச்சை மாற்றாத, பேச்சை மாற்றாத. டோன்ட் சேஞ்ச் தி டாபிக் அப்படின்னு பேசலாம். டோன்ட் சேஞ்ச் தி டாபிக், பேச்சை மாற்றாத ஆச்சுங்களா? சரி, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லைனா நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? யூ காட் மீ ராங் அப்படின்னு பேசலாம். யூ காட் மீ ராங், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஆச்சுங்களா? சரி, நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இதை நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டல, இதை நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? யூ வில் நாட் டெல் திஸ் டு எனிபடி, வில் யூ அப்படின்னு பேசலாம். யூ வில் நாட் டெல் திஸ் டு எனிபடி அப்படின்னா இதை நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், வில் யூ சொல்லிடுவியா அப்படின்னு அர்த்தம். இது நம்ம தமிழுக்கு, பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதை நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டல, யூ வில் நாட் டெல் திஸ் டு எனிபடி, வில் யூ, இதை நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டல அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்கள் அதை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் அதை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படின்னு பேசணும். யூ மஸ்ட் ஹாவ் ஹர்ட் அபவுட் தட் அப்படின்னு பேசலாம். யூ மஸ்ட் ஹாவ் ஹர்ட் அபவுட் தட், நீங்கள் அதை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா நீ அதை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்ப அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் இப்போவே அங்கே வரேன், நான் இப்போவே அங்கே வரேன், இரு, நான் இப்போவே அங்கே வரேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ வில் கம் தேர் நவ் இட் செல்ஃப். நவ்னா இப்போ, நவ் இட் செல்ஃப் அப்படின்னா இப்போவே ஆச்சுங்களா? சரி, ஐ வில் கம் தேர் நவ் இட் செல்ஃப், நான் இப்போவே அங்கே வரேன். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் மருத்துவமனையில் உள்ளார். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு பேசணும். ஹீ இஸ் அன்வெல் அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹீ இஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஹீ இஸ் அன்வெல், ஹீ இஸ் இன் த ஹாஸ்பிட்டல், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு ஆச்சுங்களா? சரி, நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா, நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கல அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா டோன்ட் யூ ஹியர் மீ காலிங் அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் யூ ஹியர் மீ காலிங், நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கல, நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா, நீ சொல்கிறது எனக்கு கேட்கல அப்படின்னு பேசணும். நீ சொல்கிறது எனக்கு கேட்கல, எப்படிங்க பேசலாம்? ஐ காண்ட் ஹியர் யூ அப்படின்னு பேசலாம். ஐ காண்ட் ஹியர் யூ அப்படின்னா நீ சொல்கிறது எனக்கு கேட்கல, நீ இங்கே இரு, நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஸ்டே ரைட் ஹியர், ஐல் பி பேக் இன் அ மினிட். இந்த இன் எ மினிட் அப்படிங்கிறத இன் அ மினிட் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? ஸ்டே ரைட் ஹியர், ஐல் பி பேக் இன் அ மினிட், நீ இங்கே இரு, நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஆச்சுங்களா? சரி, நான் ஒரு நிமிஷத்தில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐல் பி பேக் இன் அ மினிட் அப்படின்னா. சரி, அவர் என்னை ஒரு முறை கூட திட்டினது இல்லை, அதாவது அவர் என்னை ஒரு தடவை கூட திட்டினதே இல்லை அப்படின்னு பேசணும். அவர் என்னை ஒரு தடவை கூட திட்டினதே இல்லை. ஹி நெவர் ஒன்ஸ் ஸ்கோல்டட் மீ அப்படின்னு பேசலாம். ஹி நெவர் ஒன்ஸ் ஸ்கோல்டட் மீ, அவர் என்னை ஒரு தடவை கூட திட்டினதே இல்லை. ஹி நெவர் ஒன்ஸ் ஸ்கோல்டட் மீ ஆச்சுங்களா? சரி, இது உனக்கு வேணாமா, இது உனக்கு வேணாமா அப்படின்னு கேட்கணும். டோன்ட் யூ வாண்ட் திஸ் அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் யூ வாண்ட் திஸ், இது உனக்கு வேணாமா, டோன்ட் யூ வாண்ட் திஸ். இந்த வாண்ட் திஸ் அப்படிங்கிறத வாண்ட் திஸ் அப்படின்னு உச்சரிங்க. சரிங்களா? டோன்ட் யூ வாண்ட் திஸ், இது உனக்கு வேணாமா, இதுவும் உனக்கு வேணாமா, இதுவும் உனக்கு வேணாமா அப்படின்னு கேட்கணும். டோன்ட் யூ வாண்ட் திஸ் ஐதர் அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் யூ வாண்ட் திஸ் ஐதர், இதுவும் உனக்கு வேணாமா, டோன்ட் யூ வாண்ட் திஸ் ஐதர். சரி, இதுக்கு முன்னாடி நீ எங்கே படித்த, இதுக்கு முன்னாடி நீ எங்கே படித்த அப்படின்னு கேட்கணும். வேர் டிட் யூ ஸ்டடி பிஃபோர் அப்படின்னு கேட்கலாம். வேர் டிட் யூ ஸ்டடி பிஃபோர், இதுக்கு முன்னாடி நீ எங்கே படித்த, இதுக்கு முன்னாடி நீ எங்கே படித்த, இதுக்கு முன்னாடி நீ எங்கே ஒர்க் பண்ண, இதுக்கு முன்னாடி நீ எங்கே வேலை பார்த்த அப்படின்னு கேட்கணும். வேர் டிட் யூ ஒர்க் பிஃபோர் அப்படிங்கிறீங்களா? சரி, வேர் டிட் யூ ஒர்க் பிஃபோர், இதுக்கு முன்னாடி நீ எங்கே வேலை பார்த்த ஆச்சுங்களா? சரி, உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கணும். ஹவு டு யூ நோ அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஹவு டு யூ நோ, உனக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியும்
அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஹவு டு ஐ நோ அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஹவு டு ஐ நோ, எனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு ஐ நோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.